அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு தேர்தல் களம் ஒரு பக்கம் சூடு பிடிச்சிட்டு இருக்குன்னா, இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தை பற்றிய செய்திகள் பரபரப்பாக பரவிட்டு இருக்கு. இந்த கட்சி யாரோட கூட்டணி வைக்கும் என்று தொடங்கி, அதற்காக தான் சிபிஐ வழக்கு மீண்டும் எடுக்கப்பட்டது. கரூர் சம்பவங்கள் தோண்டி எடுக்கப்படுகின்றன. விஜய்க்கு சம்மன் வழங்கப்பட்டு டெல்லிக்கு அழைக்கப்படுகிறார் என்று ஊடகங்கள் ஊதி தள்ளின. அவரும் சம்மனை பெற்றுக்கொண்டு டெல்லிக்கு சென்று வந்துவிட்டார். இன்றைக்கு அவர் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக, அதாவது நடிகர் விஜய் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது மதசார்பற்ற தன்மை தொடரும், நாங்கள் தனித்து ஆட்சி அமைப்போம், எல்லோரும் சொல்வது போல, எல்லோரும் உருவாக்கி விடுகிற கதைகள் போல யாரோடும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதுவும் குறிப்பாக பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைக்க மாட்டோம் என்று அவர் மறைமுகமாக இஸ்லாமிய பெருமக்கள் நடத்திய இஃப்தார் நோன்பு திறப்பு விழாவில் சென்று அவர் கலந்து கொண்டு கஞ்சி அறிந்துவிட்டு இதை அறிவித்திருக்கிறார். இது ஒரு புறம் இருக்க, அவருடன் பயணிக்கிற அந்த கட்சியினுடைய மிகப்பெரிய தலைவர்களிலே ஒருவர், 6 அடி உயரம் கொண்ட ஆஜானுபாவன் கூடைப்பந்தாட்ட வீரர் ஆதவ் அர்ஜுன். அவருடைய தொடக்க காலம் கூடைப்பந்தாட்ட வீரர், பிறகு கூடைப்பந்தாட்ட கழக செயலாளர், தலைவர் என்று உயர்ந்தவர். அது சம்பந்தமான விளையாட்டு கம்பெனிகளை நடத்தி வருபவர். பிறகு சைபர் மற்றும் கம்ப்யூட்டர் துணை கொண்டு நடத்தப்படும் கேமிங் கம்பெனிகளை நிர்வகித்தவர். பிறகு அவருக்கு ஒரு காதல் திருமணம். இந்தியாவின் மிகப்பெரிய புகழ்பெற்ற லாட்டரி தொழிலதிபர் சாண்டியாகோ மார்டின் குடும்பத்தில் அவருடைய மூத்த மகள் டெய்ஸியை திருமணம் முடித்தார். அதன் மூலம் இன்னொரு பரிமாணத்தில் அவர் இந்தியா முழுவதும் பேசப்பட்ட நபர்களில் ஒருவர். அவருக்கு எப்பொழுதும் சிறுபிள்ளையிலிருந்து அரசியலில் ஆர்வம். அதற்காக ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்கு ஆதரவான இயக்கங்களோடு தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டவர். அந்த வட்டாரங்களில், அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாய போராட்ட களங்களில் தன்னை இணைத்து கொண்டவர். அதன் வழியாக அவர் அரசியலில் ஆர்வம் கொண்டிருந்த போது அவருக்கு பிரசாந்த் கிஷோர் தொடர்பு ஏற்பட்டது. அவருடைய ஐபேக் கம்பெனியில் மிக முக்கிய பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டார், சப்கான்ட்ராக்ட் போல். ஏனென்றால் இவரும் ஒரு கம்பெனி வைத்திருக்கிறார், வாய்ஸ் ஆஃப் காமன் என்று பெயர். அது அவ்வப்போது பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு அவருடைய ப்ராடக்ட் பற்றிய பல்வேறு சர்வேக்களை எடுத்து கொடுப்பதோடு அரசியல் சர்வேக்களையும் சமுதாய கருத்துக்களை பற்றிய சர்வேக்களையும் எடுத்து யார் யாருக்கு தேவையோ அதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கம்பெனி, மிகப்பெரிய வியாபாரி. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அப்படியான ஆதவ் அர்ஜுன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில சேர்ந்தார். அப்போது நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில், அது ஒரு பொது தொகுதி, அந்த தொகுதியில போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று எண்ணி பெரும் முயற்சிகளை முன்னெடுத்தார். ஆனால் காலம் என்ன செய்தது? காலத்தின் போக்கில் அது அவருக்கு கிடைக்கவில்லை. அதிலிருந்து அவர் அதிருப்தியாக இருந்ததாகவும், எனவே அவர் தான் இடம்பெற்றிருந்த விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து வெளியேறும் முடிவை எடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. அந்த விடுதலை சிறுத்தை கட்சியிலே அவர் துணை பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு உயர்த்தப்பட்டவர். பிறகு அதிலிருந்து வெளியேறி நமக்கு தெரியும் தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்தார். தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து பணியாற்றி கொண்டிருந்த காலகட்டத்தில் அவருக்கு துணை தேர்தல் பொறுப்பு, செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது. அப்பொழுதுதான் கரூர் துயர சம்பவம் நடைபெற்றது. 41 பேர் பலியானார்கள். அன்றைக்கு மிகுந்த கோபத்தில் அவர் எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை இட்டார். அந்த பதிவு தான் இப்பொழுது அவருக்கு பிரச்சனையாகி இருக்கிறது. அந்த பதிவில் அவர் சொன்னது, இலங்கை நேபாள நாடுகளிலே உள்நாட்டு புரட்சி வெடித்து அந்த நாட்டு அரசுகளை மக்கள் அமைதியான புரட்சியில் தூக்கி எறிந்தது போல ஜென் இசட் இளைஞர்கள், அதாவது 15 வயது இளைஞர்கள் ஒன்று திரண்டு இந்த நாட்டிற்கு எதிர்க்காக போராடி ஒரு புரட்சியை, மௌன புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பது போல் பொருள்படும் போல் ஒரு பதிவை செய்தார். பிறகு அந்த பதிவை உடனே நீக்கிவிட்டார். ஆனால் அதற்குள்ளாக லட்சக்கணக்கான மக்கள் அதை பார்க்க சண்முகம் என்பவர் ஒரு பொதுநல வழக்கை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்தார். இது நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக இருக்கிற இந்த கருத்துக்கள் குறித்து நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வழக்கு பதிவு செய்தார். ஆனால் அந்த வழக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு தள்ளுபடி செய்யப்பட்டது. அந்த நேரத்தில் பிறகு சிபிஐ வழக்கு சம்மன் விஜய்க்கு வழங்கப்பட்டது. அவர் டெல்லிக்கு போய் வந்தார். அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். இந்த இடைப்பட்ட காலத்தில்
எப்பொழுதும் சர்ச்சையாக பேசி ஒரு தடவை விடுதலை சிறுத்தைகள் தலைவரையே சர்ச்சையாக பேசி அந்த கட்சியில் 20 பேர் கூட இல்லை என்றெல்லாம் சொன்னவர் பிறகு அதற்கு மன்னிப்பு கேட்டார் திருமாவளவன் அவர்களிடம். அதன் பிறகு இப்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பற்றி அவர் பயந்து கொண்டு அரசியலுக்கு வரவில்லை, திமுகவிலே அவரை மிரட்டி விட்டார்கள், இதன் காரணமாக அவர் பயந்து கொண்டு ஓடி ஒளிந்து விட்டார். அது போன்ற தலைவர் அல்ல நடிகர் விஜய். மிக தைரியமானவர், அவர் தொடர்ந்து அரசியலில் நீடிப்பார் என்று நீட்டி முழங்கிவிட்டார். உடனே எங்கு பார்த்தாலும் கண்டனங்கள். ரஜினிக்கு ஆதரவாக எந்த கட்சிகள் எல்லாம் இவர்களோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்கான முயற்சியில் இருந்தனவோ அந்த பாரதிய ஜனதா கட்சியிலிருந்தே ஆதவ் அர்ஜுனுக்கு எதிராக குரல்கள். அது போதாது என்று எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி ஒரு பெரிய கண்டன அறிக்கையை கொடுத்தார். 2 நாட்களுக்கு பிறகு ரஜினி அதை மிகுந்த வருத்தத்தோடு, யார் பயந்து ஓடினார்கள் என்பதை காலம் சொல்லும், காலம் இருக்கிறது, அது எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லும் என்று ஆதவ் அர்ஜுனாவின் எதிர்காலத்தில் அவருடைய தேர்தல் அரசியலில் ஏதாவது பங்களிப்பை செய்வாரோ ரஜினி என்ற அளவிற்கு அந்த அறிக்கையில் அவர் சொல்லியிருந்தார். இதன் காரணமாக அவர் ஆதவ் அர்ஜுன் பொது மன்னிப்பு கேட்டார். ரஜினியை பற்றி நான் சொல்லியிருந்தால், அது அவருக்கு தவறாகப்பட்டிருந்தால் நான் பொது மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லியிருந்தார். இந்த விஷயங்கள் இருக்க, நாம் இந்த பதிவில் சொல்ல விரும்புவது, நமக்கு கிடைத்த தகவல், நமது நண்பர் ஒருவரின் மூலம் எல்லா ஃபைல்களும் திரட்டப்படுகின்றன. கூடைப்பந்தாட்ட கழகத்திலிருந்து, அவருடைய கேமிங் கம்பெனியிலிருந்து, அவர் திருமண உறவு கொண்டிருக்கிற அந்த குடும்பத்திலிருந்து, ஏற்கனவே இவர்களுடைய குடும்பத்தில் பல முறை ரெய்டு நடந்திருக்கிறது. அதில் அமலாக்கத்துறை ரெய்டு, சிபிஐ ரெய்டு, வருமான வரித்துறை ரெய்டு, 3 ரெய்டுகளும் நடைபெற்றிருக்கு. எனவே அந்த ஃபைல்களில் இவருக்கு தொடர்புடைய ஃபைல்களும் இருக்கின்றன. ஏன்னா இவரும் சில கம்பெனிகளுக்கு பொறுப்பாளராக இருக்கார். இடையில அந்த குடும்பத்தோட தொடர்பு இல்லை என்று இவர் மறுத்தாலும் ஆவணங்களில் தொடர்புகள் இருக்கிறது. அவையெல்லாம் ஏற்கனவே அனுப்பப்பட்டு விட்டன. இந்த வழக்குகள், இது சம்பந்தப்பட்ட ஃபைல்கள் நேற்று இரவு ஒரு தனியார் கூரியர் விமான சர்வீஸ் மூலம் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 2000 பக்கங்கள் கொண்ட அந்த காப்பிகள் பல்வேறு நிறுவனங்களிலிருந்து பெறப்பட்டு, பல்வேறு நீதிமன்ற பதிவாளர் அலுவலகங்களில் பெறப்பட்டு மத்திய உள்துறை அமைச்சகத்தை சென்றடைந்திருக்கிறது. இது யார் மூலமாக சென்றிருக்கிறது, எப்படி சென்றிருக்கிறது என்று பார்த்தால், இது போயஸ் கார்டன் வழியாக சென்றிருக்கிறது. உங்களுக்கு தெரியும் போயஸ் கார்டன் யாருடைய பகுதி என்று. போயஸ் கார்டனிலேயே போயஸ் கார்டன் அம்மையாருக்கே அச்சத்தை கொடுத்தவர், பார்ப்பதற்கு அமைதியாக பேசக்கூடியவர் என்பதால் அவரை அவ்வளவு எளிதாக இடப்பட முடியாது. அப்படியானவர். அவர் அந்த அம்மையார் அதிகாரத்தில் இருந்தபோதே எதிர்த்து பேசியவர், சினிமாவில் நடித்தவர், காட்சிகளை அமைத்தவர், எதிர்க்கட்சிகளோடு இணைந்து பிரச்சாரம் செய்தவர். பிறகு ஒரு காலகட்டத்தில் அவருக்கு ஆதரவாக திரும்பினாலும் அவர் அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கும்போது அவரை எதிர்த்தவர். அதனால் அவருடைய தைரியத்தை எல்லாம் யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. அது வராரு வரல, அது அவருடைய இஷ்டம். ஆனால் இதில் கருத்து சொல்கிறேன் என்ற வழியிலே இவர் சொல்ல போக இப்பொழுது வழக்குகள் எழுந்து நிற்கின்றன. அவர் மீது நான் முன்னர் சொன்னது போல, இந்த ஜென் இசட் புரட்சிக்கு நாம் துணை நிற்போம், எல்லோரும் எழுந்து வாருங்கள் என்று ஒரு பதிவை போட்டுவிட்டு அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் இன்றைக்கு மீண்டும் அந்த வழக்கு அதே சண்முகம் அவர்களின் கோரிக்கையை ஏற்று உயிர் பெற்றிருக்கிறது. நீதிபதி இது வழக்கின் விசாரணைக்கு உரியது என்று இப்பொழுது மறுபடியும் சொல்லி, எந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டதோ அந்த வழக்கு மீண்டும் நம்பரிட சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அநேகமாக நாளை காலை அது நம்பரிடப்பட்டு என்றைக்கு விசாரணை என்பது தெரிய வரும் என்று நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா அறிவித்திருக்கிறார். இப்படி பல்வேறு சர்ச்சைகள், பல்வேறு கோப்புகள், அது குறித்த வரலாற்று கதைகள், இவையெல்லாம் டெல்லிக்கு சென்றிருக்கின்றன. காத்திருப்போம். இதன் பின்னாலும் அரசியல் இருக்கிறது. கூட்டணி என்பதை தாண்டியும் ஒரு அரசியல் இருக்கிறது. கூட்டணிக்கு வராவிட்டாலும்
வேறொரு கூட்டணியின் வாக்குகளை பிரிப்பதற்கான அணிகளை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் நடைபெறுவதாக நமக்கு தகவல் கிடைக்கிறது. எடப்பாடி மறுத்ததால் கூட்டணி அமையவில்லை என்று சொல்லப்படுகிற சூழலில் அதே எடப்பாடிக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையிலும் அந்த தகவல்கள் இருக்கலாம். அது குறித்து நாம் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.